திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் ஐயா, தயவு செஞ்சு கூட்டணி கட்சிகளை நம்பி இனி வரும் சட்டமன்ற தேர்தலில் நிற்காதீங்க. உங்களுடைய பலம் என்னன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் நான் தெரியும். ஏன் கேட்டீங்கன்னா, என்னமோ கூட்டணி கட்சிகளை சார்ந்து மட்டும்தான் இந்த இயக்கங்கள் இருக்கிற மாதிரியும், எது இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வெளியே போயிட்டு அண்ணா அறிவாலயத்தை ஈர்த்து பூட்டிகிட்ட போகிறாங்க கிடையாது. இது மக்களுக்கான இயக்கம், மக்களுக்காக போராடக்கூடிய இயக்கம், மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல ஓடி வந்து குரல் கொடுக்கிற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்துக்கு எந்த கொம்பனாலையும் நினச்சாலும் அடிக்கவும் முடியாது, அடிக்கவும் விட மாட்டாங்க, மக்களும் விட மாட்டாங்க. அதனால் தயவு செஞ்சு இனி வரும் காலங்களில் தனித்து நின்று நம்மளுடைய பெரும்பான்மை என்னன்றதை நம்மளே காட்டணும். அதை விட்டுட்டு கூட்டணி கட்சிகளை போயிட்டு வலுப்படுத்தணும், கூட்டணியை மறுபடியும் கூட்டு வரணும், தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஐயா. தயவு செஞ்சு ஜெயிக்கிற வரைக்கும் கூட நின்று சாப்பாடை சாப்பிட்டு போட்டு நம்ம தோல்வியை சந்தித்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டதுக்கு நன்றி கடன் கூட இல்லாமல் திமுகவுடைய ஓட்டை வாங்கி ஜெயிச்சதுக்கப்புறம் எல்லாருமே போயிட்டாங்க, இல்லைன்னு சொல்லவே வரல. எல்லா கட்சிக்காரங்களுமே போயிட்டாங்கன்னே வச்சுக்கோங்க. திமுக தனிச்சு விடப்பட்டதுன்னு இந்த கொம்பனாலையும் கிடையாது. திமுக தனிச்சு விடப்படலை. திமுகவுடைய பலத்தை காட்டுற நேரம் இதுதான். அதனால் தயவு செஞ்சு திமுகவுடைய பலத்தை காட்டுறதுக்காக நீங்கள் இனி வரும் சட்டமன்ற தேர்தலில் தனிச்சு நின்று உங்களுடைய பெரும்பான்மை என்னன்றதை காட்டணும். அப்போ தான் தமிழ்நாட்டில் திமுகனா யார் என்னன்றது இன்னும் அதிகப்படியாக தெரியும். அப்போ தான் நம்மளுடைய பலம் என்னென்னு காட்ட முடியும்.